எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. All eye care treatment under one roof. அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்களை மறுபடியுமாக சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆதியாகமம் 6வது அதிகாரத்திலே ஆண்டவர் உலகத்தை ஜலத்தை கொண்டு நிக்கிரகாரம் செய்த போது அவர் சொல்லிய சில வார்த்தைகள் நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்றெல்லாம் சொல்லும்போது ஆண்டவருக்கு இவைகளெல்லாம் தெரியாமல் இருந்திருக்குமா? ஏன் அவர் நோவாவை தவிர, அவருடைய குடும்பத்தை தவிர மற்ற எல்லோரையும் அவர் அழித்தார்? அவர்கள் அப்படி ஆவார்கள் என்று அவருக்கு தெரியாதா என்றெல்லாம் நாம் நினைக்கக்கூடும். ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். ஆனாலும் அதை அவர் ஏன் அனுமதித்தார் என்பதை குறித்தும் அவருடைய திட்டத்தை குறித்தும் இன்று நாம் தியானிப்போம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியாக தொடங்குகிறது. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு व्यसனமாயிருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவர்களை நிக்கிரகாரம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இதை நாம் வாசிக்கும்போது கர்த்தர் என்ன நடக்கும் என்றே தெரியாமல் ஏதோ ஒரு திட்டத்தில் இறங்கி அது சரியாக போகவில்லை என்ற ஒரு காரணத்துக்காக ஜலத்தின் மூலமாக நிக்கிரகாரம் செய்கிறார் என்று எண்ணத் தோணலாம். மனஸ்தாபப்படுகிறார் என்று படிக்கும்போது அவருக்கு என்ன இது நடக்கும் என்று தெரியாதா என்று எண்ணக்கூடும். தேவனுடைய திட்டத்தை யாராலும் தடுக்க முடியாது. யோபு புஸ்தகத்திலே 42வது அதிகாரம் 2வது வசனத்தில் யோபு சொல்லுவார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறீர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. தேவன் அப்படி என்ன செய்ய நினைத்தார் என்று பார்க்கும்போது அவருக்கு அவரை போலவே இருக்க வேண்டிய ஒரு சந்ததி தேவை. எபேசியர் 1:4 அவர் சொல்லுவார், தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களாகவும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே என்று சொல்லுவார். பரிசுத்தமாக இருக்க வேண்டும், குற்றமில்லாமல் இருக்க வேண்டும் என்பது அவருடைய திட்டம். அப்படி திட்டத்தை அவர் தெரிந்து கொண்டு அதை நடைமுறைப்படுத்தும் போது உண்மையான அன்பு நம்மிடத்தில் அவர் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நமக்கு அவர் சுயாதீனத்தை கொடுக்க வேண்டும். அப்படி சுயாதீனத்தை கொடுக்கும்போது எல்லோரும் நல்லபடியாக அதை உபயோகப்படுத்தி கொள்வார்களா என்றால் சிலர் உபயோகப்படுத்தி கொள்வார்கள், சிலர் உபயோகப்படுத்தி கொள்ள மாட்டார்கள். ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்து மனித குலத்தை கொண்ட இந்த உலகத்தில் கொண்டு வந்த போது நன்மையும் செய்ய வேண்டும், தீமையும் அவர்களுக்கு கொண்டு வந்த போது நன்மை தீமை அறிகிற அறிவை அவர் கொடுத்தார். ஆண்டவருக்கு நன்மை தீமை தெரியும். அவர் நன்மையே தெரிந்து கொள்வார், தீமையை நிராகரிப்பார். சாத்தானுக்கும் நன்மை தீமை தெரியும். அவன் தீமையே செய்வான், நன்மையை செய்ய மாட்டான். அதற்காகத்தான் அவனுக்கு தண்டனை இருக்கிறது. அவனை பரத்திலிருந்து இங்கு பூமிக்கு தள்ளிவிட்டார். கந்த கடலிலே அவனை வைக்கப் போகிறார். மனிதனுக்கும் நன்மை தீமை அறிகிற அறிவை அனுமதித்தார். அவருடைய திட்டம் அவனும் இறைவனைப் போல அவரைப் போலவே நன்மையை செய்ய வேண்டும், தீமையை நிராகரிக்க வேண்டும். அப்பொழுது ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ முடியும். அப்படி செய்ய தவறும்போது
மனம் திரும்பி குற்றமில்லாத நிலைக்காவது வர வேண்டும். இதுதான் அவருடைய திட்டம். ஆனால் நோவாவின் காலத்திலே என்ன நமக்கு கூறப்பட்டிருக்கிறது என்றால், அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. சில சமயங்கள் அல்ல, எல்லா சமயங்களிலும் அவர்களுடைய எண்ணங்கள் பொல்லாததாக இருக்கிறது, நோவா ஒருவரை தவிர. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஏனென்றால் அவன் நீதிமானாக வாழ்கிறான். அப்பொழுது ஆண்டவர் என்ன திட்டமிடுகிறார்? அந்த ஒரு சந்ததியின் மூலமாக நம்மை கொண்டு வர வேண்டும். ஒரு பேலன்ஸ்டு ஜெனரேஷன், ஒரு நன்மையும் தீமையும் தெரிந்து கொண்டு பச்சாதாபப்படுகிற ஒரு சந்ததியை கொண்டு வர வேண்டும் என்பது அவர்களுடைய திட்டம். இதற்கு நல்ல ஓமையை நாம் கூறினால், இந்த தோட்டக்காரர் சில வகையான மிருகங்களை வடிவமைக்கையிலே முயல் போலவோ யானை போலவோ சில பறவைகள் போலவோ அவர் வடிவமைக்கும் போது அந்த செடியை வளர விடுவார். நன்றாக வளர விட்ட பிறகு அதை கத்தரிப்பார். அந்த ஷேப்புக்கேற்ற மாதிரி கத்தரிப்பார். அதுபோல் ஆண்டவர் முதலாக வளர விடுகிறார். வளர விட்டு எதெல்லாம் சரியாக இல்லையோ அவற்றையெல்லாம் வெட்டிவிட்டு எது நன்றாக இருக்கிறதோ நோவா அவற்றை மாத்திரம் அவர் வளர விட்டு அதன் மூலமாக நம்மை தெரிந்து கொள்ளுகிறார். இது அவருக்கு தெரியாதா என்று கேட்டால் தெரிந்திருக்கும். ஏனென்றால் ஏசாயா புஸ்தகம் 46வது அதிகாரம் 10வது வசனத்திலே இப்படியாக நமக்கு கூறப்பட்டிருக்கிறது, அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் நடக்காததை அவர் பூர்வகாலம் முதலும் அறிவிக்கிறார் என்று. எதெல்லாம் இன்னும் நடக்கப்படவில்லையோ அவற்றையெல்லாம் கூட ஆண்டவருக்கு தெரியும். ஸோ அவருடைய திட்டத்திலே களைகளை பிடுங்கி போடுகிறார், சரியாக வளராததை கத்தரிக்கிறார். இதிலிருந்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாமும் அப்படி வளரவில்லை என்றால் நம்மையும் கத்தரிக்கக்கூடும். அதனால்தான் அவர் எச்சரிப்பின் சத்தமாக மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். இப்பொழுது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு மனித குலத்திற்கு, நோவாவின் வம்சத்திலே வந்த நமக்கு ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன என்று பார்க்கும்போது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 1வது அதிகாரத்திலே 16 மற்றும் 17வது வசனத்திலே இப்படியாக நமக்கு கூறப்பட்டிருக்கிறது, உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள், நன்மை செய்ய படியுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு நன்மையும் தெரியும் தீமையும் தெரியும். தீமையை நிராகரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், நன்மையை செய்ய படிக்க வேண்டும். இதற்காகத்தான் வைத்திருக்கிறார். கர்த்தர் எல்லார் மேலும் கிருபை உள்ளவர். சங்கீதம் 145வது சங்கீதத்திலே 9வது வசனத்திலே இப்படியாக சொல்லுகிறார், கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. ஆதலால் கர்த்தர் அதன் மூலமாக நமக்கு என்ன தெரிகிறது என்றால், கர்த்தர் பட்சபாதமற்றவர். படைப்புகளாகிய நம்மின் மேல் எல்லார் மேலும் அவர் கிருபையுள்ளவராக இருக்கிறார், கருணையுள்ளவராக இருக்கிறார். மற்ற மிருக ஜீவன்களை ஏன் அழித்து போட்டார் என்று கேட்கும்போது அது ஒரு பேலன்சிங் ஆக்ட். மனிதர்கள் குறைவாக இருந்து மிருகங்களும் பறவைகளும் அதிகமாக இருக்கும்போது ஒரு பேலன்ஸ் இருக்காது. அதற்காக மனிதனுக்கு ஏற்ற மிருகங்களையும் பறவைகளையும் வைத்து மறுபடியுமாக நம்மை உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறார். நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவருடைய இரக்கங்கள் அவருடைய எல்லா சிருஷ்டிப்பின் மேலும் இருக்கிறது என்பதை நாம் யோனா புஸ்தகத்திலும் காணலாம். அவர் யோனாவை தெரிந்து கொண்டு நினிவே பட்டணத்திற்கு போய் அவர்களிடத்தில் இன்னும் 40 நாட்களிலே அவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்று எச்சரிப்பின் சத்தமாக கூறு என்று சொல்லும்போது நமக்கு தெரியும், யோனா முதலிலே போக மாட்டார். மீனின் வயிற்றிலே அவரை கொண்டு போய் அங்கு விட்ட பிறகு, அந்த செய்தியை கூறின பிறகு அந்த ஜனத்தார் ராஜா முதற்கொண்டு எல்லோரும் மனம் திரும்பி ரெட்டுடுத்தி சாம்பலிலே கிடப்பார்கள். அப்பொழுது ஆண்டவர் மனதுருகி மன்னித்து அந்த அழிவை அவர்களுக்கு கொண்டு வர மாட்டார். ஆனால் யோனாவோ
மனக்கஷ்டத்தோடு இருப்பார். ஏனென்றால் இவர்களை ஆண்டவர் விட்டுவிட்டது அவருக்கு பிடிக்கவில்லை. அதை ஒரு பாடமாக அவருக்கு போதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு கொடியை அவர் தலை மீது வளர விடுவார். நல்ல ஒரு குளிர்ச்சியான ஒரு உஷ்ணத்தை தணிக்கும் விதமாக அது இருந்தது. யோனாவும் பார்த்து கொண்டே இருப்பார், எப்பொழுது அழிக்கப்படுவார்கள் என்று. அழிக்க மாட்டார். அதன் பிறகு ஒரு அனல் காற்றை கொண்டு வந்து அந்த கொடியை ஆண்டவர் அழித்து போடுவார். ஒரு பூச்சியை கொண்டு அதை சாகடிப்பார். அப்பொழுது யோனாவின் தலையிலே சூரியன் பலமாக விழும்போது அவன் அவஸ்தைக்குள்ளாவான். அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, இது 4வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் இப்படியாக வருகிறது, நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலாகிறது நல்லதோ, அதற்கு அவன் நான் மரண பரியந்தம் எரிச்சலாயிருக்கிறது நல்லதுதான் என்றான். அது கருகி போகிவிட்டதினாலே. அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீர் வளர்க்காததும் ஒரே ராத்திரியிலே முளைத்ததும் ஒரே ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கும் அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற இந்த மகா நகரமாகிய நினைவுக்காக நான் பரிதமிக்காமல் இருப்பேனோ என்றார். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், கடவுள் தயவுள்ளவர், மன்னிக்கிறதில் வல்லவர். 2 பேதுரு 2வது அதிகாரம் 4வது வசனம் தொடங்கி இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜல பிரயாணத்தை வரப்பண்ணி சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு அக்கினிக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திஷ்டாங்கமாக வைத்து அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடத்தையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம காரியங்களை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க, கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையிலிருந்து ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்கு உள்ளாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். இதிலிருந்து கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எப்படி நம்மை தண்டிப்பார், எப்படி ரட்சிப்பார் என்பது வேதத்தின் மூலமாக தெரிகிறது. நாமும் ரட்சிக்கப்பட எத்தனிக்க வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் மத்தேயு 4வது அதிகாரம் 17வது வசனத்திலே, அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். நாம் நல்லது செய்வோம், தீமையை நிராகரிப்போம். அப்படி செய்ய தவறும்போது அட்லீஸ்ட் மனம் திரும்பி அவரிடத்தில் வருவோம். நன்றி, வணக்கம். என்னடா யோசிக்கிற? அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல, இப்போ நான் பார்க்குறேன்ல. ஹவு கான்ஃபிடென்ட் ஐ ஆம் பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன். எக்கனாமிக்கல்டா, இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. All eye care treatment under one roof. அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி.